அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போயும் போல் 1.5 இன்ச் எடுத்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன்னா அதே மெத்தடு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ப்ளவுஸோட உயரம் எடுத்துக்கலாம். 1.5 இன்ச் மார்க் பண்ணி எப்பயும் போல் மார்க் பண்ணி கோடு போட்டு வச்சுருக்கேன். அதில் ப்ளவுஸோட உயரம் எடுக்கிறோம். ப்ளவுஸோட உயரம் எடுத்தாச்சு. 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி தையலுக்கு மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இடுப்போட அகலம் எடுக்கணும். இந்த இடுப்போட அகலம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். அப்படியே கழுத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அப்படியே அளவு ப்ளவுஸ் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ 1 இன்ச்சு நம்ம டாட்டுக்கு, அங்கிட்டு 2 இன்ச்சு தையலுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ண பூரா லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண பூரா லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கணும்னு பார்க்கணும். ஓகேங்களா? கழுத்தோட அகலம் வந்து பார்த்துக்கலாம். நம்ம அவங்களுக்கு வந்து 7 இன்ச்சு இருக்குது இறக்கம். அளவு ப்ளவுஸில் வந்து கழுத்தோட இறக்கம் வந்து 7 இன்ச்சு வருது. இன்னொரு தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இறக்கம் கரெக்டாக இருக்கா இதுன்னு. கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இது கரெக்டான அளவு 7 இருக்குது. அப்போ 7 இன்ச்சு வைக்கணும். நம்ம மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி வைப்போம் இல்லையா, அந்த இது. அப்போ உங்களுக்கு வந்து 2.25 வச்சுக்கலாம். கழுத்தோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு. ஓகேங்களா? கழுத்தோட அகலம் வந்து 2.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். கழுத்தோட அகலம் வந்து 2.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நான் இப்படி தாங்க கழுத்து பார்த்துக்கிட்டேன். அவங்களோட ப்ளவுஸோட இறக்கம், அவங்க இடுப்பு இறக்கம் எவ்வளோ போடுறாங்களோ அதுக்கு தக்கன வந்து கழுத்தோட அகலத்தை வந்து நான் இது பண்ணிப்பேன். ஓகேங்களா? ரொம்ப இறக்கம் போடக்கூட நான் கழுத்து அகலத்தை வந்து 2.5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கிடுவேன். மேலே ஏற அகலத்தை வந்து கழுத்தோட அகலத்தை வந்து நான் கூட்டிக்கிடுவேன். ஓகேங்களா? நான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மெத்தடு தான். இப்போ ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த ஷோல்டரோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 2.5னா நான் வந்து 3 வைக்கிறேன். ஓகேங்களா? 2.5னா 3 வச்சு மார்க் பண்ணுறேன். அப்போ இது ஒரு 2.25, அது ஒரு 3, இது ஒரு 2.25. ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு ஒரு பார்த்துக்கலாம். நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. 2.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணுறோம். அப்போ இது ஒரு 2.25, அது ஒரு 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணோம்னா அப்போ 6 இன்ச்சு ஒரு புள்ளி வரும். ஓகேங்களா? 6 இன்ச்சு ஒரு புள்ளி வரும். 6 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே 6 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதே அளவே ஆம்கோல் இறக்கத்துக்கு 6 இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் இறக்கத்துக்கு வந்து 6 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸில் இருக்கிற அளவு நான் அளப்பில் 6 இன்ச்சு நம்ம ஷோல்டரும் கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவு ஆம்கோல் இறக்கம் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் பெரும்பாலும் இப்படி தான் வைப்பேன். பெரும்பாலும் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வைக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி வச்சுக்குவேன். அடுத்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம செஸ்ட் அகலம் எடுக்கணும் இல்லைங்களா? செஸ்ட் அகலம் வந்து இந்த மாதிரி மடக்கிக்கலாம்.
மடக்கிட்டு இது கரெக்டான அளவில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வச்சு நம்ம பார்த்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்டோட அகலம் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம இல்லைன்னா நம்ம இந்த பட்டன் பேப்பர் பூப் பட்டி பார்த்தீங்களா, அந்த பக்கம் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். 9.5 இருக்குது, அப்போ 10 இன்ச்சு வைக்கணும். ஓகேங்களா, இருந்தால் கரெக்டாக 10 இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 10 இன்ச்சு தான் வந்திருக்கு. ஓகேங்களா, 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்டோட அகலம் வந்து 10 இன்ச்சு, இதில் 9.5 இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவ் ரவுண்டு பார்க்கணும். நம்ம இந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து 8.25 இருக்குது. ஓகேங்களா, ஸ்லீவ் ரவுண்டு வந்து 8.25 இருக்குது. நமக்கு வந்து இதில் வந்து 8.25 வரணும். இந்த மாதிரி கரெக்டாக 8 இன்ச்சு வருது. 8.25 வரணும் நமக்கு. ஓகேங்களா, கரெக்டாக 8 இன்ச்சு வருது. அப்போ லைட்டாக கொஞ்சம் நம்ம வந்து இறக்கிக்கலாம். கால் இன்ச்சு தானே, சரி பரவாயில்ல அப்படின்னா சாதா ப்ளவுஸ்க்கு வந்து 1/4 இன்ச்சு கம்மியாக இது பண்ணிட்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து இழுத்து கொடுக்கும். லைனிங் ப்ளவுஸில் வந்து அந்த மாதிரி நம்ம போட முடியாது. ஓகேங்களா, அதனால் கரெக்டாக வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சாச்சு. இது 10.5 இன்ச்சு, இதில் வந்து 8.25 நமக்கு வரணும். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக 8.25 இருக்குது. ஓகேங்களா, இப்போ அது போக நமக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுத்தோட ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம வரைஞ்ச கழுத்து ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து அகலமாக தான் இருக்குது. அப்போ அவங்க வந்து இது வந்து 3.25 வச்சு நம்ம மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, 3.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் வந்து கூட வருது. ஆனால் அகலம் கூட வருதுன்றக்காண்டி இறக்கத்தை வச்சோம்னா காலுக்கு வந்து அவங்களுக்கு இறக்கமாக போயிடும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அகலத்தை மட்டும் 3.25 மாற்றிருக்கேன். 2.25 மேலே, கீழே வந்து 3.25. ஓகேங்களா, 3.25 வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் ரவுண்ட் போட்டுடலாம். இந்த மாதிரி அதில் ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக நமக்கு அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ளதும் நம்ம வரைஞ்ச ரவுண்டும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது ரைட்டு. இப்போ நம்ம வந்து இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட்டிங் போட்டுடலாம். அவ்வளோதான் பேக் வந்து அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். என்னோட கட்டிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். புரியலையாட்டினாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை அடுத்து என்ன கட்டிங் வீடியோ வேணும்னு சொன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இதை கரெக்டான இதில் அரைக்காத்து போட்டுடலாம். இப்போ பேக் எடுத்தாச்சு. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்லீவும் மடித்து போட்டாச்சு.
அடுத்து எக்ஸ்ட்ராவில் ரா எட்ஜஸ் பூரா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஸ்லீவ் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன். ஓகேங்களா? அதனால் 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ அப்படியே ஸ்லீவோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணியாச்சு. அப்படியே உயரம் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட உயரம் வந்து மார்க் பண்ணியாச்சு. இங்கே ஆம்கோல் ரவுண்டு இங்கே கீழே வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவை நம்ம எடுத்துருவோம். இது 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு. அவங்க வந்து 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் 1/2 இன்ச்சு கொஞ்சம் கை வந்து நீளமாக வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி நான் 6.25 இருக்குது அவங்க அளவு ப்ளவுஸில். நான் 6.25 வச்சு மார்க் பண்ணுறேன். கரெக்டான அளவு 6.25 வச்சு மார்க் பண்ணுறேன். அப்புறம் தையலுக்கு சேர்த்து 7.25 மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தையலுக்கு சேர்த்து 7.25 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு நம்ம இங்கே கூட்டியிருக்கோம். அதனால் இது இங்கே கரெக்டாக இதிலே நம்ம போட்டோம்னா அடிங்கை சுற்றுற அளவுக்கு இதாக இருக்கும். அப்போ அதை காட்டில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 6.25 இருக்குது. 6.25னா இங்கே 7.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது 8.25 வரணும். நமக்கு கரெக்டாக 8.25 இருக்குது. நம்ம மார்க் பண்ணது கரெக்டு 8.25 இருக்குது. ஆனால் அவங்க அளவு ப்ளவுஸில் அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இருக்குது 7.5 ஒரு புள்ளி இருக்குது. ஓகேங்களா? 7.5 ஒரு புள்ளி இருக்குது. அவங்க அடிங்கை சுற்றளவு வந்து 7.5 ஒரு புள்ளி இருக்குது. நம்ம எல்லாத்தையும் திருப்பி பார்த்து இது பண்ணியாச்சு. கரெக்டாக இங்கே வந்து 8.25 வருது நமக்கு. அதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 8.25 வருது. இப்போ அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. அதில் பாதி எவ்வளவு? 8ல் பாதி 4, 4.1 இன்ச்சு 4.1 இன்ச்சு வச்சு மார்க், அதில் மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். போட்டாச்சு. அடுத்து இதை நம்ம வளையல் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வளையல் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அது போக நமக்கு தையலுக்கு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே கீழேயே அது மாதிரி 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் கட் பண்ணுறது. இப்போ மேலே வந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம குடஞ்சி விட்டுக்கணும். ஓகேங்களா? அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி வரைஞ்சி குடஞ்சி விட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்து போட்டுக்கலாம். அரைக்காத்து போட்டாச்சு. 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ மேலேயும் ஒரு நாச்சு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம குடஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி குடஞ்சி விட்டாச்சு. இதை வந்து ஒரு அரைக்காத்து போட்டுக்கலாம். நமக்கு தெரியுறதுக்காண்டி முன்னாடி வரணும் தெரியுறதுக்காண்டி. இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். அதாவது முன்னாடி கட் பண்ணிக்கணும். கிராஸ் கட்டிங் தான் போட போகிறேன். ஓகேங்களா? அவங்க அளவு ப்ளஸில் வந்து கிராஸ் கட்டிங் தான் இருக்குது. உங்களுக்கு நேர் கட்டிங் வீடியோ வேணுனாலும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ கிராஸ் கட்டிங் போடலாம். இந்த மாதிரி துணியை வந்து நல்லா கிராஸாக போட்டுக்கோங்க.
போட்டுட்டு அப்படியே நம்ம பேக்கை வச்சு மார்க் பண்ண போகிறோம் பூராத்தையும். கழுத்தோட அகலம் 2.25 ஏற்கனவே இது பண்ணியிருக்கோம், அதை வச்சு மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வச்சோம்னா அதை வந்து சேர்த்து மார்க் பண்ணலை. ஓகேங்களா? பூராத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பட்டிக்கு எப்பயும் போல் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. 3 இன்ச்சு ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கழுத்து அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். கழுத்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். கழுத்தை முன் கழுத்து இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? வரைஞ்சி இது பண்ணியாச்சு. இப்போ எடுத்துருவோம். இப்போ நம்ம கழுத்தோட அகலமும் ஆம்கோலும் சேர்ந்து 6.1 வச்சோம் இல்லையா, அந்த 6.1 கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிடலாம். இங்கே மேலே வந்து 3.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி 3.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சா? இப்போ ஆம்கோல் இறக்கம் எத்தனை வச்சோம்? 6 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதே 6 இன்ச்சை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு முன்ன பின்ன வராது, ஸ்லீவ் வந்து கரெக்டாக சுருக்க வராது, எதுவும் வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு மட்டும் நம்ம குடஞ்சி கவர் கட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ முடிஞ்சிச்சு. ஸ்லீவ் ஆம் போடுறாங்க வரைஞ்சாச்சு. அடுத்து இந்த பட்டன் பீஸ் பக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். முன்னாடி இங்கேருந்து இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 3.25 இருக்குது. இந்த பக்கம் பார்த்துக்கலாம். 4 இன்ச்சு இருக்குது. நம்ம 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 4னா 5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 4னா 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த நிப்பிள் பாயிண்ட் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3.25 இருக்குது. அப்போ 3.25னா 3.25 வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிராஸோட உயரம் பார்த்துக்கலாம். கிராஸோட உயரம் தெரிஞ்சால் தானே அந்த இது நிப்பிள் பாயிண்ட் இது வைக்க முடியும். அதனால் கிராஸோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த கிராஸை வந்து கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டாச்சு. அந்த ஷோல்டரில் வச்சுக்கோங்க. டேப்பை ஷோல்டரில் கரெக்டாக வச்சு இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு வந்து 10 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? அந்த 10 இன்ச்சை அப்படியே வச்சு கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். 12.25 இருக்குது. இப்போ 12.25னா நம்ம 13.25 வைக்கணும். ஓகேங்களா? 12.25னா 13.25 வச்சு நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. இந்த நிப்பிள் பாயிண்ட் இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 3.25 இருந்துச்சு. அப்போ 3.25 வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இதோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இதோட அகலம் வந்து 3 இன்ச்சு இருக்குது. 3னா நம்ம 3.5 வச்சு மார்க் பண்ணணும். 3.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3.5 வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். டாட் வந்து உங்களுக்கு வந்து 1.25 இன்ச்சு பிடிச்சிருக்கு. 1.25 இன்ச்சா 1.5 இன்ச்சா பார்த்துக்கலாம். நம்ம
கரெக்டாக டாட் வந்து 1.25 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. இப்போ 1.25 இன்ச்சு கரெக்டாக வந்துடுச்சு நமக்கு. ஓகேங்களா, இந்த கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு 1.25. அதே மாதிரி அங்கிட்டு ஒரு 1.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நான் 3 இன்ச்சு சொன்னேன், 3 இன்ச்சு ஒரு மார்க்கு, 2.5 இன்ச்சு மார்க் சொன்னீங்களா, 2.5 இன்ச்சில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். 2.5 இன்ச்சில் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஏற்றி போகிற மணிக்கு இருந்துச்சு, அதனால் 1/2 இன்ச்சு கீழே இறக்கி எடுத்துருக்கு பட்டிக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து இங்கேருந்து இந்த டாட் பிடிச்சதுலேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம 5.5 இன்ச்சு இருக்குது. 5.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா, 5.5 இன்ச்சை ஃபஸ்ட்டு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது போக 2 இன்ச்சு கரெக்டாக இருக்குது நமக்கு. இன்னும் நமக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கரெக்டாக இல்லைன்னா 1/2 இன்ச்சு தள்ளி வந்தால் நம்ம 1/2 இன்ச்சு இங்கிட்ட எக்ஸ்ட்ரா, அப்போ எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சு இப்படி தான் நம்ம கோடு போட்டு கிராஸ் கட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இதுலேயே இந்த இதுலேயே நமக்கு கரெக்டாக வந்துருச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா வரல. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க. இதை நம்ம இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, நான் இப்போ கட் பண்ணுறதோட சரி, திருப்பி நான் மிஷினில் உட்காந்து ஆல்டர் பண்ணி திருப்பி இது பண்ணி கட் பண்ண மாட்டேன், அப்படியே தைச்சிட்டே வந்துடுவேன். இந்த பட்டி மட்டும் 1/2 இன்ச்சு முன்னாடி வந்து கிராஸ் அடித்து வெட்டிக்கிடுவேன். அது மூலம் முன்கழுத்து இது வந்து ஒரு சைடு மட்டும் 1/2 இன்ச்சு கிராஸ் அடித்து வெட்டிக்கிடுவேன். அது மட்டும்தான் நான் மிஷினில் உட்காந்து பண்ணிக்கிறது. இப்போ எல்லாமே இப்போ கட் பண்ணுறேன்னு இதே அப்படியே வச்சு கரெக்டாக ஃபிட்டிங் வந்துடும் எனக்கு தைக்கும் போது. ஓகேங்களா, நான் இப்படி தான் கஸ்டமருக்கு வந்து நான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து யாரும் எந்த குறையும் சொன்னதில்லை. அதே கட்டிங் மெத்தடை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு சைடு வலது கை பக்கம் மட்டும்தான் 1/2 இன்ச்சு நான் கிராஸ் அடித்து வெட்டிக்குவேன் தைக்கும்போது. 2 சைடு வெட்ட மாட்டேன். 2 சைடு வெட்டினா கழுத்து வந்து இறுக்கி பிடிக்கிற மணிக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு சைடு மட்டும் கிராஸ் அடித்து வெட்டிக்கிடுவேன். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கரெக்டான இடத்துல எல்லாம் மார்க் போட்டாச்சு. இப்போ பட்டிக்கு வந்து அளந்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. நம்ம அளந்து பார்த்துட்டு பட்டி வெட்டிக்கலாம். இங்கேருந்து 3.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, 3.5 வச்சுருக்கோம். அந்த 3.5 இந்த 2வது அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு பார்க்குறோம். 11 இன்ச்சு வருது. பட்டியோட அகலம் வந்து 11 இன்ச்சு. ஓகேங்களா, துணியை வந்து நம்ம 2ஆக மடித்து போட்டுக்கலாம். பட்டிக்கு இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இப்போ பட்டிக்கு மடித்து போட்டாச்சு. இப்போ 2டையாக மடித்து போட்டாச்சு. இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வெட்டிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி இது பண்ணி வெட்டிக்கலாம். வெட்டிட்டு அடுத்து நம்ம பட்டியை குறிச்சிக்கலாம். இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா, பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு இருக்குது. அப்போ 3னா நம்ம 4ன்னு வச்சு மார்க் பண்ணிக்கணும். 3 இன்ச்சுனா 4 வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டரில் வந்து பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2.5 இருக்குது. அப்போ 2.5னா 3.5, 2.5னா 3 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட்டியோட அகலம் வந்து 11 இன்ச்சு வந்துச்சு. நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 11.5 வச்சு மார்க் பண்ணுறோம். பட்டியோட அகலம் வந்து 11.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. இதில் வந்து நம்ம 2.5 வச்சோம்ல, பட்டியோட பின்பட்டியோட உயரம் வந்து 2.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அப்போ 3.5 வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு
ஓகேங்களா. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து இந்த இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா. பின்பாட்டோட இடுப்பு பார்த்துட்டு அது மாதிரி முன்பாட்டோட இடுப்பு பார்க்கணும் இல்லையா. 8.25 இருக்கும் ஒரு சைடு. இன்னொரு சைடு 7.5 தான் வருது. அப்போ மொத்தத்துக்கு நம்ம வந்து 8 இன்ச்சாக வச்சுக்கிடுவோம். 8னா 9, 10, 11. ஓகேங்களா. 8னா 9, 10, 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க பட்டி. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் கரெக்டாக முன்பக்கம் வர்றது. அதுக்காண்டி அடையாளத்துக்கு அதை கட் பண்ணியாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. நான் இப்படி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.